எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. நாங்க நல்லாயிருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கா, நல்ல மருத்துவ குணம் உள்ளது சுண்டைக்காய் துவையல். சாதத்துக்கும் போட்டுக்கலாம், கொஞ்சம் தலை தண்ணி வச்சுட்டு, இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். நல்லா பாருங்க. அதுக்கு என்ன இது சுண்டைக்காய் நல்ல எண்ணெய் ஊத்தி, நல்லா இது வெள்ளை ஆகுற வரைக்கும் வதக்கணும். அப்புறமா எண்ணெய் ஊத்தி, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் தான் போடணும். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுங்க. எண்ணெயில போட்டா பொரிஞ்சு போயிடும். காஞ்ச மிளகாய், அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுங்க துவையலுக்கு. இது தேங்காய். இதை போட்டு வதக்கி சட்னி அரைச்சி காமிக்கிறோம். இப்போ இதை போட்டுக்குவோம். சுண்டைக்காய் வந்து கழுவிட்டு லேசாக கீரி போடுங்க. அரிஞ்சு தண்ணியை போட்டால் அந்த விதையெல்லாம் போயிடும். அதனால கழுவிட்டு அரிஞ்சு இப்படி போட்டுங்க. கீரி இருக்காங்க ரெண்டாவும் போட்டுவாங்க. விதை வேஸ்ட் ஆகுது. விதை தான் நமக்கு உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு தெரியும். சுண்டைக்காய் வெள்ளாயிட்டா அது சூடு பெருங்காயம் வேணா கட்டி பெருங்காயம் போட்டுங்க. அதாவது கட்டி பெருங்காயம் ஃபஸ்ட்டு போடுவோம். நல்லபருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை சேர்த்து வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு வதங்கிங்க. ஒன்று பிரச்சனை. அது நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கரெக்டான இதில் இருக்கும். அதுதான் எல்லாமே ஒன்றா போட்டுக்கணும். தேங்காய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் புளி போட்டுங்க. கல் உப்பு சேர்த்துங்க. அவ்வளோதான். இதை போட்டு பொரிஞ்சிட்டா எல்லாமே ப்ரௌன் ஆகிட்டா தீச்சிடக்கூடாது. நல்லா இந்த கலருக்கு எடுத்துங்க. இதே தூக்கி போட்டு அதிலே போட்டு கிண்டிட்டு போட்டு வதக்கியாச்சுப்பா. இப்போ அரைச்சிக்கலாம். இங்கே இருங்கப்பா. அரைச்சாச்சு. அரைச்சி இந்த அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நிறைய எண்ணெய் இருக்குது. அதனால கம்மியாக ஊற்றி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக உள்ள கலவையை போட்டு அவ்வளோதான். கான்செப்ட் சுட சுட சாதத்தை பார்த்தீங்கன்னா இல்லையா, கம்மியாக போட்டு சாப்பிட்றோம் என்ன காலையில். அதனால சுட சுட சாதம் அடுப்பு வச்சது. இந்த துவையல் இருக்கு பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் எடுத்ததையா சாதம் போட்டு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி இந்த துவையலை போட்டு பாட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். உடம்பு ஹெல்த்தி. நல்லா சுட சுட போட்டு சாப்பிடணும். நம்மளும் அப்படி சாப்பிட்டுக்கணும். அப்போதான் நம்ம ஹெல்த்தியாக வேலைலாம் செய்ய முடியும். எது நல்லதோ எடுத்துங்க. தெரியாததை நான் சொல்கிறேன், எடுத்துக்கிட்டேன். இப்போ மருமகளுக்கு வாய் கொடுப்போம். எது நல்ல பொருளோ அதை எடுத்துங்க. தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். வேற ஒன்று என்ன டேஸ்ட் வாங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.